எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கேஸ் சேனல். இன்னைக்கு நம்ம மாஜித் ஹுசைன் ஆர்த்தர் புக்ல இருந்து சாப்டர் 6 நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் பார்க்க போறோம். இயற்கை வளங்கள். வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். இயற்கை வளங்கள்னா என்ன? அதாவது இயற்கையிலிருந்து பெறக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், எந்த உயிரினமாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளும் அல்லது ஆற்றலும் இயற்கை வளங்கள் தான். எந்த ஒரு பொருளும் ஆற்றலும் இயற்கையிலேருந்து பெறக்கூடியது. மனிதனால் இல்லைன்னா எந்த ஒரு உயிரினங்களாலும் பெறக்கூடியது இயற்கை வளம்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி வளர்ச்சியின் அடிப்படையில் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இயற்கை வளங்கள் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. பேக் போன் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறாங்க, முதுகெலும்பாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு நாட்டு ரிசோர்ஸஸை வச்சு தான் அதை அந்த நாடு வளர்ச்சி அடையுமா அடையாதுங்கிறது அதை பொறுத்து தான் அமையுது. இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய வாரில் இருந்தாங்க. இப்போது அந்த வார் கன்னியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஈவன் முன்னாடியோட இப்போ கம்மியாக இருக்குது. பட் அவங்க அதிலிருந்து மீண்டு வராங்கன்னா அவங்ககிட்ட அதிகப்படியான ரிசோர்ஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ் அதிகப்படியாக இருக்குது. ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், இது கோலாக இருக்கட்டும். கோல் அதிகப்படியான செகண்ட் லார்ஜஸ்ட் கோல் ரிசோர்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக எக்கனாமிக் ரீதியாக அவங்க அதுலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த நாட்டோட டெவலப்மெண்ட் ரிசோர்ஸஸை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் சம் ரிசோர்ஸஸ், ஏர், வாட்டர், பிளான்ட், அதுவும் வைட்டல், அதாவது முக்கியமானது ரொம்பவே அப்படிங்கிறாங்க. எதுக்கு? உயிர் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. மற்றைய நமது பொருளாதார சார்ந்த விவரங்களுக்கு நிறைவு செய்ய உதவுகிறது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சஸ்டைனபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள், அதாவது விவேகமாக பயன்படுத்த மட்டுமே நீண்ட கால வளர்ச்சியை பெற முடியுங்காங்க. விவேகமாகனா லிட்லி ரொம்பவே கணிசமாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணுங்கிறாங்க. ஓகே, அதாவது தேவைக்கு ஏற்றவாது பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதை விட்டுட்டு ஓவர் அதிகமாக நமக்கு டெவலப்மெண்ட் ஆகணும் அதிகமாக நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது வளங்கள் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு இது இருக்காது. ஸோ ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற சொல்ல வராங்க. என்விரான்மெண்டல் கிரைசிஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் புதுப்பிக்கத்தக்க அண்ட் வெர்சஸ் புதுப்பிக்கத்தக்க இயலாத, அதாவது ரினியூவபிள் வெர்சஸ் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க ரிசோர்ஸஸை, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிளாக பிரிக்கிறாங்க. அதாவது விரைவாக தங்களை மீட்டு கொள்ளும் அல்லது புதுப்பிக்க கொள்ளும் வளங்கள், அதாவது இந்த விண்டாக இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். சோலாராக இருக்கட்டும், சோலார் பவராக இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சோலார் பவர், விண்டாக இருக்கட்டும், சோலார் பவராக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ரிட்டர்ன் நமக்கு தேவைப்படுதுன்னா அது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டினால அது அன்அஃபெக்டடுங்கிறாங்க. அதாவது எப்பவும் கிடைக்கக்கூடியது. அதேமாதிரி மைனர் செயல்பாடுகளால் அது பாதிப்படையும் கேட்டால் கிடையாது, அது பாதிப்படையாது. ஆனால் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ங்கிறது அதிகப்படியாக கிடைக்காது. அது லார்ஜ் குவாலிட்டியாக இருக்கும். பட் அது ஒரு தடவை இப்போ எடுத்துட்டோன்னா அது இன்னொரு தடவை அது கிடைக்காது. ரொம்ப வருஷமாக மண்ணுக்குள்ளே இருந்து உருவான பொருளாக தான் இருக்கும் அது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ங்கிறது. மினரல்ஸு, ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம். ஓகே, ஆனால் இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸுங்கிறது சோலார் விண்ட்னா அதிகப்படியாக மனிதர்களால் ஆக்டிவிட்டியால் அன்அஃபெக்டட். ஓகே, பாதிப்பு அடையக்கூடியவை கிடையாது. அதேமாதிரி அதிகப்படியாக இது நமக்கு கிடச்சிட்ருக்கு. அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி ரினியூவபிள் டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்க, அதாவது ஷார்ட் ரேம்ஸில் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிராப்ஸை குறுகிய கால உள்ள இதுன்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஃபாரஸ்ட், இதெல்லாம் நமக்கு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான். ஆனால் இது டைம் பீரியட் வச்சு சொல்கிறாங்க. ஷார்ட் டைமில் கிராப்ஸு, மீடியம் டைமில் வாட்டர், லாங். ஆனால் இதெல்லாம் உருவாக்கிடலாம். காடு அஃபாரஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு ரிசோர்ஸஸை இப்போ கோல்டை உருவாக்க முடியுமா? மறுபடியும் ஃபாசில் ஃபியூல்ஸ், கோல் அண்ட் பெட்ரோலத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்மளால் ஒரு தடவை எடுத்தது தான். ஒரு தடவை அந்த கோலை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இடத்துல கோல் வளர்ந்துட்டே இருக்குமா, உருவாகிட்டே இருக்குமானா கிடையாது. ஓகே, ஆல்ரெடி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி உருவான கோலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹியூமன்ஸ் மூலமாக உருவான கோலை நம்ம எடுக்கிறோம். ஓகே, அது நம்ம ரிட்டர்ன் உருவாக போகிறது கிடையாது. ஸோ அதில் ரீசைக்கிளபிள் அண்டு நான் ரீசைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரீசைக்கிள் மெட்டல்ஸு, நான் ரீசைக்கிள்னா கோல்டு, சில்வர், அயன்லாம் மறுபடியும் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அதை எக்ஸாக்டாக நம்ம லிட்டரலி இந்த கோல் எடுத்துக்கிட்டோம். கோலை என்ன பண்ணுவோம், பெட்ரோலியத்தில் என்ன பண்ணுவோம், பெட்ரோல் போடுவோம் வண்டியில், அது புகையாக போயிடும், அவ்வளோதான். ஸ்மோக்காக அது போயிடும். அடுத்தால அதை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது ஒரு தடவை பயன்படுத்திட்டோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பயன்படுத்த முடியாது. இது நான் ரீசைக்கிளபிள். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது.
ஒரு தடவை போச்சுன்னா போச்சு. ஆனால் ரீசைக்கிளபிள் அப்படி கிடையாது. கோல்டை பயன்படுத்த கோல்டு நம்ம போடுவோம், அடுத்த இன்னொரு கோல்டு வாங்குறதுக்கு அந்த கோல்டு யூஸ் பண்ணுவோம். அப்படி கோல்டு வந்து ஒரு ரொட்டேஷனில் தான் இருக்கும், சில்வர் ரொட்டேஷனில் இருக்கும். அயனை வந்து நம்ம பயன்படுத்தி ஒரு இது பொருளாக பண்ணுதோம்னா அதையும் வந்து நம்ம வந்து உருக்கி இன்னொரு மெட்டல் பண்ணிக்கலாம். அதில் ஒரு அயன் மெட்டல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் கோல் அண்ட் பெட்ரோலியம்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்ல, அதை தான் நான் ரீசைக்கிளில் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அது மினரல் ரிசோர்சஸ் டெஃபினிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது மினரல்ஸுங்கிறது வந்து கெமிக்கல் காம்போசன் அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்க. அதாவது வேதியியல் கலவை மற்றும் அணு அமைப்பை கொண்ட கனிம தனிமைகளால் தொகுப்பு தான் இந்த மினரல் ரிசோர்சஸ்ங்கிறதுங்க. ஓகே, அதில் வந்து எக்கனாமிக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து என்ன சொல்கிறாங்க, மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மினரல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் கெயின்ங்கிறாங்க. நேச்சுரலி அக்யூரிங் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் மைன்டு ஃபார் எக்கனாமிக் கெயின். எதுக்காக மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்கனாமிக் கெயின், பொருளாதார லாபத்திற்காக தோண்டி எடுக்கப்படுறது தான் இந்த மினரல் ரிசோர்சஸ். ஓகே, அதேமாதிரி ஓர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் ஆர் வந்து டைப்பிக்கலி ஃபவுண்ட் இன் எர்த்து கிரஸ்ட் மேலே உள்ள இந்த புவியை தான் வந்து கிரஸ்ட்டுமோ. ஓகே, அந்த கிரஸ்ட் பகுதியில் வந்து ஓர்ஸ் கிடைக்கும். ஓகே, அதுதான் வந்து மினரல்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஓர்ஸில் இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் உண்டு. அதில் இப்போ பாக்சைட்டுங்கிறது ஒரு ஓர், அதுலேருந்து நமக்கு அலுமினியம் கிடைக்கும். இதே மாதிரி க்ரூட் ஆயில்ங்கிறது ஒரு, அதுலேருந்து நமக்கு பெட்ரோல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர் உண்டு. அதுலேருந்து நமக்கு தேவைப்படுற பொருளை நம்ம மினரல்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு மதிப்பீடு வந்து தனிநபர் அதாவது பெர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் மினரல்ஸை வச்சு தான் இண்டிகேட் பண்ணுறாங்கங்காங்க. ஓகே, அதை வச்சு தான் அந்த மினரல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து கன்சப்ஷன் பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் ஜியோகிராஃபிக்கல், இந்தியாவின் கனிமங்களின் புவியியல் பரவல் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்தியாவில் வந்து அதிகப்படியாக வந்து எது காணப்படுதுன்னா இக்னிசியஸ் அண்ட் மெட்டோகிராஃபிக் ராக்ஸ் வந்து அதிகப்படியாக காணப்படுது. எந்த இடத்துலனா பெனிசுலார் இந்தியா எங்கே இருக்குது, சதன் இந்தியா. அதாவது பெனிசுலார் இந்தியானா தீபகற்க இந்தியா. இதில் தான் வந்து அதிகப்படியாக இக்னிசியஸ் அண்ட் மெட்டோகிராஃபிக் ராக் வந்து காணப்படும். இதில் தான் அதிகமான மினரல் வெல்த் அதிகமாக இருக்கிறதுங்கிறாங்க. இது வந்து ஏன் மினரல் வெல்த் அதிகமாக இருக்குன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் உருவான லேண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உருவான லேண்ட்ஸ்னால அதிகப்படியான நமக்கு வந்து வெல்த் இருக்குது. ஏன்னா அதில் இக்னீசியஸ் மெட்டோகிராஃபிக் ராக்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான் இக்னீசியஸ் அண்ட் மெட்டோகிராஃபிக் ராக்ஸாக இருக்க முடியும். அதுலேருந்து கிடைக்கக்கூடியது அதிகப்படியான வெல்த் நமக்கு கிடைக்கும். ஸோ அது பெனிசுலார் இந்தியாவில் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் உருவானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயர் கிரேட் பிளைன்ஸாக இருக்கட்டும், ஹிமாலயாஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உருவானது. ஓகே, உருவானது கோத்வானா அது மூலமாக உருவானது. ஓகே, அதுலலாம் வந்து நமக்கு கம்மியான வந்து அதுக்கப்புறம் இளைய புவியியல் தன்மையை கொண்டதுனால அது வந்து கம்மியாக தான் அங்கே ரிசோர்ஸஸ் இருக்குங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் மினரல் ரிச் அண்ட் மினரல் புவர் ஸ்டேட். மினரல் ரிச் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார் இதெல்லாம் மினரல் ரிச் ஸ்டேட்டு. அப்புறம் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா சவுத்தில். அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ். இந்த சைடு ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், திரிபுரா, உத்தரகாண்ட். மினரல் புவர் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரியானா புவர் ஸ்டேட் எல்லாத்துலேயுமே ஹரியானா இருக்கும். அதேமாதிரி மினரல் புவர் ஸ்டேட்டில் வந்து ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், லிட்ரலி நமக்கு பஞ்சாப், அப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் நார்த்தில் ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், அப்புறம் கெங்காட்டிக் வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து புவர் ஸ்டேட்டாக காணப்படுது. அதே மாதிரி இந்தியாவின் கனிம மண்டலங்களா பெல்ட்ஸாக பிரிக்கிறாங்க. கனிமங்கள் வந்து அங்கங்கே பரவி இல்லாமல் ஸ்கேட்டர்டாக பரவி ரேண்டமாக வந்து பரவி இல்லாமல் பெல்ட்டாக ஃபார்ம் ஆகி இருக்குது, மண்டலங்கள்லாம் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. மேஜர் மினரல்ஸ் பெல்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பெல்ட், அது வந்து ஒரு மேஜரான பெல்ட்டு. அதுக்கப்புறம் மிட்லேண்ட் பெல்ட்டு, சதர்ன் பெல்ட்டுங்கிறாங்க. சோட்டா நாக்பூர் பெல்ட்டில் வந்து அதிகமாக வந்து கயானைட் வந்து காணப்படுது. இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டை கொண்டது. இது மூலமாக வந்து நிறைய உலோகங்கள் பயன்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. ஹீட் ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கனால அவங்க வந்து உலோகம் பயன்படுத்துறதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கயானைட்டுங்கிறது. அது அதிகப்படியாக 100% ஆஃப் இது வந்து காணப்படுது. அது மாதிரி இதை வந்து இந்தியாவின் கூர், அதாவது ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நேம். இது வந்து சோட்டா நாக்பூர் பெல்ட்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு அந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மினரல்ஸ் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் கிடைக்கிது. கோல், அயன் ஓர், மைக்கா வந்து எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்னைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் காப்பர், பாக்சைட், அலுமினியம் ஓர், யுரேனியம் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் மேஜரான பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கிது சோட்டானாகூர் பெல்ட்டில். அதுக்கப்புறம் மிட்லாண்ட் பெல்ட்டில் வந்து ரீஜனில் வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி மினரல்ஸ் வந்து என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சதர்ன் பெல்ட்டில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கர்நாடகாலாம் வந்து சதர்ன் பெல்ட்டில் வந்துடும், ஆந்திர பிரதேஷ்லாம். இதில் வந்து மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா கோலார், அது வந்து கோல்டு, கர்நாடகாவில் இருக்குது கோலாருங்கிறது, அதில் கோல்டு சோர்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது. அப்புறம் அயன் ஓர் லிக்னைட் நெய்வேலியில். நம்ம குரோமைட்டுங்கிறது குரோமியம். ஓகே, குரோமியம் உருவாகிறது காணப்படுது. ஓகே, குரோமியம் தான் வந்து குரோமைட்டுங்கிறது ஓர் ஆஃப் குரோமியம் தான். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் வெஸ்டர்ன் பெல்ட் வந்து காணப்படுது. அதில் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிராலாம் வருது. இது வந்து நான் ஃபெரஸ் மெட்டல், அதாவது மினரல்ஸ் என்ன காணப்படுதுன்னா நான் ஃபெரஸ் மெட்டல், காப்பர், லெட்டு, சிங்க்லாம். இதாவது அதில் வந்து நான் ஃபெரஸ் மெட்டல்ஸில் வந்து இரும்பு வந்து இருக்காது, இரும்பு இல்லாத வந்து இப்போ உலோகமாக இருக்கும், பொருளாக இருக்கும். காப்பர், லெட்டு, சிங்க்லலாம் இரும்பு கிடையாது. அப்புறம் மினரல் ஆயில், நேச்சுரல் கேஸ்லாம் இதில் இருக்குங்க. எங்கன்னா பாம்பே ஹை, கல்ஃப் ஆஃப் காம்பேட்டில். ஓகே, அப்புறம் சதர்ன் பெல்ட்டில் வந்து கோவா, கர்நாடகா, கேரளா. இதில் வந்து மோனோசைட் சாண்ட், கேரளாவில் வந்து மோனோசைட் சாண்டுன்ட்டு முக்கியமான ஒன்று கிடைக்குதுங்கிறாங்க. இது மோனோசைட் சாண்டில் வந்து தோரியம்னு ஒன்று இருக்குது. ஓகே, தோரியம்ங்கிறது வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இதை நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து யுரேனியம், புளூட்டோனியம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இந்த தோரியம்ங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மோனோசைட்டில் வந்து சாண்ட்ஸில் வந்து அதிகப்படியாக காணப்படுதுங்கிறாங்க. அப்புறம் ஹிமாலயன் பெல்ட், இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா காப்பர், லெட்டு, சிங்க், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி ஹை கிரேட் நோடல்ஸ் ஆஃப் மெக்னீஸ், ஓகே, மேக்னைஸு, பேரியம், அலுமினியம்லாம் இங்கே காணப்படுதுங்கிறாங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் என்ன சொல்லுறாங்கன்னா, உலோகம் மற்றும் அலோகம், மெட்டல் மற்றும் நான் மெட்டலில் வந்து அதிகப்படியான நாட்டின் பொருளாதாரம் வந்து குறிப்பிடத்தக்க வந்து பங்களிக்க வைக்கிறது, பொருளாதாரம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து நம்ம அதில் வந்து என்னென்னா மெட்டாலிக் மினரல்ஸில் வந்து எவ்வளோ நாட்டு ஆனுவல் இன்கம் ஈட்டுறோன்னா 53,028 கோடி. அதில் வந்து அதிகப்படியான அயன் ஓர் தான் அதிக டன்ஸ் வந்து டாமினேட் கான்ட்ரிபியூட்டடாக இருக்குது. ஓகே, அயன் ஓர் தான் அதிகமாகப்படியான முதன்மை பங்களிப்பாக இருக்குது இதில், அந்த மெட்டாலிக் மினரல்ஸ் கான்ட்ரிபியூஷனில். ஸோ மொத்தமாக மினரல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அயன் ஓர் தான் நம்ம இந்தியாவில் வந்து அதிகப்படியாக காணப்படுது. அப்புறம் சிங்கிள், லெட்டு அதெல்லாம் வந்து காணப்படுது. அப்புறம் வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அதிகப்படியாக காணப்படுது, லைம்ஸ்டோன். ஓகே, இது வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூன்னா 7,700 கோடி, 7,702 கோடி வந்து நமக்கு வந்து வருமானத்தை ஈட்டுறாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் டேபிளில் பார்த்தீங்கன்னா அயன் ஓர் தான் அதிகம். லிட்டரலி வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்தில் 2017-18 டேட்டா கொடுத்துருக்காங்க. 32,781 கோடி வந்து மதிப்பிடுறாங்க. யூனிட் டன்ஸு, குவாலிட்டி எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அப்புறம் குரோமைட்டுங்கிறது இது வந்து குரோமியம் நம்ம பார்த்தோம். குரோமைட்டுங்கிறது ஒரு இது வந்து குரோமியம் வந்து அதுலேருந்து கிடைக்கிது. அந்த குரோமியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மெட்டல் யூஸ் பண்ண போகிற மெட்டல் ஒன்று உருவாக்குறாங்கன்னா அது வந்து ஸ்டெயின்லெஸ் மெட்டலாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த குரோமியம்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் லைம்ஸ்டோன்னா நமக்கு தெரியும், சுண்ணாம்புக்கல். ஓகே, சுண்ணாம்புக்கல்கள் வந்து சிமெண்ட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதிகப்படியான சிமெண்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய இதில் ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் அயன் இதில் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸை வந்து 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசன்ஸ் வச்சு. அதில் வந்து மினரல்ஸ், ஃபியூல்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ், அப்புறம் மெட்டாலிக் மினரல்ஸ், அப்புறம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் 3 வகையாக பிரிக்கிறாங்களா. ஃபார் மெட்டாலிக் மினரல் ஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸு, அதாவது புதைப்படிவ எரிபொருட்கள், கனிம பொருட்களுக்கான, அது வந்து என்னென்னா கோல், பெட்ரோலியமு, நேச்சுரல் கேஸ்னால் அதில் வந்துடும். அட்டாமிக் மினரல்ஸ், அதில் வந்து அட்டாமிக் மினரல்ஸ் தனியாக இருக்குது. அதில் வந்து யுரேனியம், தோரியம் இதெல்லாம் வந்து வந்துடும். ஓகே, யூஸ்டு ஃபார் நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து நம்ம பார்த்தோம், நியூக்ளியர் எனர்ஜிக்கு யுரேனியம், தோரியம்லாம் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெட்டாலிக் மினரல்ஸ்,
அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேக் போன் ஆஃப் த மெட்ராலஜி இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஏன்னா இதில் அயன் ஓர் இருக்குது. ஏன்னா அயன் ஓர் தான் அதிகப்படியாக காணப்படுது இந்தியாவில். அதுதான் நாட்டு வருமானத்தை அதிகப்படியாக ஈட்டுதுன்னு பார்த்தோம். ஃபெரோஸில் வந்து வந்துடும், அயன்லாம் ஃபெரோஸில் வந்துடும். நான் ஃபெரோஸில் வந்து இந்த கோல்டு, சில்வர், காப்பர், லெட், பாக்சைட், சிங்க். ஏன் இது நான் ஃபெரோஸ்? ஏன்னா இதில் வந்து இரும்பு வந்து இருக்காது, இரும்பு காணப்படாது வந்து நான் ஃபெரோஸ் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அதாவது மினரல்ஸ் வந்து மெட்டலே இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோனு, மைக்கா, ஜிப்சமு, டோலமைட்டு அண்டு டைமண்ட். ஓகே, இதெல்லாம் காணப்படும். டோலமைட்டுங்கிறது அதில் வந்து மெக்னீஷியம் காணப்படும் டோலமைட்டில். லிட்டரலி 45% ஆஃப் மெக்னீஷியம் வந்து டோலமைட்லேருந்து எடுப்பாங்க. அப்புறம் வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினி யூஸ் இன் சிமெண்ட், செராமிக்ஸு, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி, மைக்கா, சிமெண்ட் வந்து லைம் ஸ்டோன், இது மாதிரிலாம் செராமிக்ஸுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, செராமிக்ஸ், ஜிப்சம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ். அப்புறம் வந்து டைவர்சிட்டி ஆஃப் இந்தியன் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் குளோபல் ப்ரொடியூசராக வந்து டோட்டல் மினரல்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மினரல்ஸ் ப்ரொடியூசர் 95 டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபியூல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அட்டாமிக் 3 அட்டாமிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அட்டாமிக் மினரல்ஸ், மெட்டாலிக் மினரல்ஸ் 10, நான் மெட்டாலிக் மினரல்ஸ் 23, மைனர் மினரல்ஸ் வந்து 55. இவ்வளோ கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்க்குறோம். இந்தியாவில் உள்ள இரும்பு தாது வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து டைப்ஸ் ஆஃப் இந்தியன் ஓர் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லிட்டரலி ஹெமடைட் தான் வந்து அதிகப்படியாக காணப்படுது. ஓகே, ஹை கிரேடு ஆஃப் மினரல், அதாவது மொத்தம் ஹை குவான்டிட்டி ஆஃப் மினரல் வந்து ஹை குவான்டிட்டி ஆஃப் அயன் வந்து எதில் காணப்படுதுன்னா மேக்னடைட்டில் தான் காணப்படுது. ஓகே, மேக்னடைட் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் வந்து அதிகப்படியான அயன் வந்து காணப்படும். அயன் உரை வந்து 4 வகையாக பிரிக்காங்க. அதில் வந்து ஹெமடைட்டு, மேக்னடைட்டு, லெமன்டைட்டு, ஸ்டெரைட்டு. ஓகே, இப்போ வந்து அந்த அதிகப்படியான அயன் ஓர் வந்து இதில் காணப்படும்னா மேக்னடைட். ஓகே, அதுக்கப்புறம் ஹெமடைட். இந்தியாவில் அதிகமாக வந்து ஹெமடைட் தான் காணப்படுது, அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 60 to 70% கொடுத்துருக்காங்க. அயன் ஆக்சைடு ஆஃப் அயன் சொல்கிறாங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தர்வாரியன் ராக்ஸில் காணப்படுது. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த இடம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் மேக்னடைட், இது வந்து பிளாக் ஓருங்காங்க, கருப்பு தாதுங்கிறாங்க. இது வந்து இது வந்து மெட்டல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 60 to 65 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 70% மேலே வந்து இதில் காணப்படுது மெட்டல் ஓரு. ஆனால் இந்தியாவில் வந்து மேபி இப்படி இருக்கலாம், ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு சொல்ல முடியல. ஆனால் அதிகப்படி நான் படித்ததுக்கு எப்படின்னா மேக்னடைட் தான் அதிகப்படியான மினரல் அயன் ஓர் காணப்படுது. 70%, மோர் தென் 70 to 75% பார்த்துருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து இது எங்கே காணப்படுது புவியியல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இது இக்னிஷன் மெட்டோபாமிக் ராக்ஸில் தான் எடுக்கப்படும். இது எங்கே இருக்குன்னா தார்வார் அண்டு குட்டப்பா ஓகே சிஸ்டம், இந்த இடத்துல வந்து காணப்படுதுங்கிறாங்க. குட்டப்பாவில் கட்டப்பா. ஓகே, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்குன்னா சேலமில். அப்புறம் லெமனைட். ஓகே, லெமனைட் வந்து ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடுங்கிறாங்க. இது வந்து 35 to 50% ஆஃப் மெட்டல் கண்டென்ட் தான் அதில் இருக்குது. இன்ஃபீரியர் கிரேடு. ஓகே, தரம் குறைந்த வகைங்கிறாங்க. இதுவே தரம் குறைந்த வகைனா ஸ்டெரைட் வந்து அதோட தரம் குறைந்த வகை 10 to 40% தான் இருக்கும். அதான் லோவஸ்ட் கிரேடு. அதே மாதிரி இது இந்த இடத்துல இது வந்து எல்லோவிஸ் இன் கலர், அதாவது அயன் ஓர் எது வந்து எல்லோவிஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமனைட். லெமன் வந்து எல்லோ கலரில் இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நமக்கு ராணிகஜி. ஓகே, ராணிகஜி கோல்ஃபீல்டில், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் காணப்படுது. அப்புறம் ஸ்டெரைட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் அயன் ஓர் ரிசர்வ் அது ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ், இரும்பு தாது, இரும்பு மற்றும் உற்பத்தி போக்குகள் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ குளோபல் லீடர் இன் அயன் ஓர்னு சொல்கிறாங்க. 4th இன் த வேர்ல்டு ஃபார் ப்ரொடக்ஷன். இந்தியா வந்து 4வது கண்ட்ரி எதுலன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர் ப்ரொடக்ஷனில் 4வது கண்ட்ரி. ஆனால் இந்தியா தான் வந்து இந்தியாவில் அதிகப்படியாக காணக்கூடியது வந்து அயன் ஓர் தான். ஆனால் இருந்தாலுமே வந்து இந்தியா வந்து அயன் ஓர் ப்ரொடக்ஷனில் 4வது தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். டோட்டல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 31,328 மில்லியன் டன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓகே, அதில் வந்து
அதிகப்படியாக நம்ம காணப்படுறது வந்து ஹெமடைட் தான். அதுக்கப்புறம் மேக்னடைட். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் growth பார்த்தீங்கன்னா 1951 எவ்வளோ மில்லியன் டன் இருக்குன்னு இருக்காங்க. 2001 இப்போ 2018 எக்ஸ்போர்ட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக இது எப்போன்னா 2018 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.2 மில்லியன் டன். இப்போ ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், மாநில வாரியாக உற்பத்தி பரவல். ஒடிசாவில் வந்து டாமினேட் லீடராக வந்து இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், மினரல்ஸில் வந்து ஒடிசா வந்து பெரிய டாமினன்ட் லீடராக வந்து காணப்படுதுங்கிறாங்க. ஏன்னா 50% ஆஃப் நேஷ்னல் அவுட்புட்டே வந்து இந்த ஒடிசாவில் தான் வருது அப்படிங்கிறாங்க. இங்கே தான் அதிகப்படியான ஓர்ஸ் வந்து காணப்படுது, மினரல்ஸ் வந்து காணப்படுதுங்கிறாங்க. மினரல்ஸ் வந்து அதிகப்படியாக ஒடிசாவில் காணப்படுது. 50% ஆஃப் நேஷ்னல் அவுட்புட் ஒடிசாலேருந்து தான் வருது. பாதி, இந்தியாவோட பாதி இங்கேருந்து தான் கிடைக்குது. சமீபத்தில் வந்து 9% இன்க்ரீஸ் இன் ரீசெண்ட் இயர்ஸ். ஓகே, 210 மில்லியன் டன்ஸ் வந்து இங்கேருந்து எடுக்கிறாங்க அயன் ஓர். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் these states contribute approximately 45%. அடுத்த 45% எது கான்ட்ரிபியூட் பண்ணால் சத்தீஸ்கர், கர்நாடகா, ஜார்க்கண்ட், கோவா இதெல்லாம் வந்து 45% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் மேஜர் அயன் ஓர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்னா அது ஒடிசா தான் லீடிங் ப்ரொடியூசர். 50% ஆஃப் இந்தியன் ஓர் வந்து இங்கேருந்து தான் கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மைனிங் எங்கெல்லாம் பார்க்குங்க, மைனிங் டிஸ்ட்ரிக்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பந்தம்பூர், அதில் வந்து அயன் ஓர் எவ்வளோ இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டீல் பிளான்ட்ஸு போக்கரோ, துர்காப்பூர், ஜம்சம்பூர். நெக்ஸ்ட் பேஜ். ரூக்கலா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு சத்தீஸ்கர்லன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 16.77% வந்து இந்தியாவோட அயன் ஓர் வந்து ரிசர்வ் வந்து இருக்குது அங்கே. அது மாதிரி இது வந்து லார்ஜஸ்ட் மெக்கானைஸ்டு மைன் இன் இந்தியா அப்படிங்கிறாங்க. மெக்கானைஸ்டு மைன் அப்படிங்கிறாங்க. இயந்திரமயமாக்கப்பட்ட சுரங்கம்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே தான். ஓகே, இந்த பைலாடிலா. ஓகே, பைலாடிலா தான் பஸ்தர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி வந்து விசாகப்பட்டினம் போர்ட்லேருந்து ஜப்பானுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது இந்த ஊர், அந்த சத்தீஸ்கரில் இருக்க அந்த ஊர். ஓகே, அதேமாதிரி கர்நாடகா அடுத்தால பாருங்கள். கர்நாடகாவில் வந்து ரேங்க்டு 3rd இன் ப்ரொடக்ஷன். 13.72 நேஷ்னல் அவுட்புட்டில் 13.72 கான்ட்ரிபியூட் பண்ணுது அயன் ஓரில் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அது மாதிரி அதோட டெபாசிட் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டீல் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் வந்து 25% ஆஃப் அயன் ஓர் இந்தியன் ரிசர்வில் 11.1 ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து காணப்படுது. ஓகே, இந்தியா ரிசர்வில் வந்து 25% வந்து ஜார்க்கண்டில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 11.1 தான் வந்து ப்ரொடக்ஷனை கொடுக்குறாங்க. ஓகே, 25% ஆனால் அயன் ரிசர்வ் அங்கே வந்து காணப்படுது. அப்புறம் வந்து கோவாவில் வந்து 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக பார்க்குறோம். கோவா வந்து இங்கே வந்து எவ்வளோன்னா 4.65%. கோவா வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டு தான். அதில் வந்து 4.65% நேஷ்னல் அவுட்புட் வந்து அயனில் காணப்படுதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, அது எங்கெங்கே அட்வான்டேஜ் யாருக்கு, எங்கெல்லாம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான், ஈரானுக்கெலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, மைனர் அயன் ஓர் டெபாசிட் மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாட்டில் காணப்படுது, சேலத்தில். அப்புறம் ராஜஸ்தான், ஹிமாலயன் பெல்ட்டில் காணப்படுது. அப்புறம் நேஷ்னல் அயன் ஓர் எக்ஸ்போர்ட்டு இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அயன் ஓரில் இருக்கும். 4th லார்ஜஸ்ட் அயன் ரிசர்வ் கண்ட்ரியாக இருக்கும். ஆனால் 5th லார்ஜஸ்ட் அயன் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும். அப்புறம் வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா 55% டோட்டல் ப்ரொடக்ஷன் இருந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. 55% வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க இந்தியா அயனில். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா, ஈரான் இவங்களாம் மேஜர் பையர்ஸாக இருக்காங்க. அப்புறம் யுஏஇ அண்ட் வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அப்புறம் மேஜர் எக்ஸ்போர்ட் போர்ட்ஸ்னால் விசாகப்பட்டினம், அதுதான் மேஜர் எக்ஸ்போர்ட். அப்புறம் பராபித்து, அப்புறம் மார்மெகோ அண்டு மேங்களூர்.
அப்புறம் மேகனைஸ் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீலுக்கு, ப்ளீச்சிங் பவுடர், பேட்ரிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களாம் இந்த மேகனைஸுங்கிறது. இது வந்து இந்த அலாயை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதே மாதிரி வேர்ல்டில் 8th லார்ஜஸ்ட் ரிசர்வாக இருக்குது மேக்னைஸில். ஆனால் 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குங்கிறாங்க. ரிசர்வில் வந்து 8th லார்ஜஸ்ட்டாக தான் இருக்குது மேக்னைஸை கொண்ட இதில். ஆனால் வந்து 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதிகப்படியான ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்னைஸ் அப்படிங்கிறாங்க. டோட்டல் ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் 430 மில்லியன் டன்ஸ் வந்து நமக்கு வந்து எஸ்டிமேட்டாக டோட்டல் ரிசர்வ் வந்து இருக்குது. ஓகே, அதாவது 1 டன் ஆஃப் ஸ்டீலு, ஒரு டன்னா நமக்கு லிட்டரலி 1000. ஓகே, ஒரு டன் ஆஃப் ஸ்டீலை வந்து 1000 கிலோ வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கு நமக்கு 10 கிலோ வந்து மேக்னைஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, அதான் சொல்கிறோம். இட் ஆல்சோ எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, இது பெயிண்ட்ஸுக்கு, ஃபோட்டோகிராஃபிக்கு, பூச்சிக்கொல்லியாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்செக்டிசைட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பெஸ்டிசைட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பெயிண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறாங்க. மேக்னைஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்தியாவில் வந்து பிரைமர்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அயனை வந்து இது பண்ணுறதுக்கு, அயனை உருக்கிறதுக்கு, தயாரிக்கிறதுக்கு, இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் மேக்னைஸ் வந்து வித்தின் இந்தியாவிலேயே வந்து கன்சியூம் ஆகப்படுது. 20% தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மேஜராக எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஐக்கு தான் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேக்னைஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா பெனிசுலா இந்தியாவில் தான் அதிகப்படியாக காணப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். இது வந்து மத்திய பிரதேஷ் வந்து லீடிங் ப்ரொடியூசர் பை குவான்டிட்டி. ஓகே, குவான்டிட்டியில் அதிகப்படியான மத்திய பிரதேஷ். இவங்க தான் வந்து 37.68% ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க மேக்னைஸு. அப்புறம் மகாராஷ்டிரா வந்து இருக்குது ஹையஸ்ட் எக்கனாமிக் வேல்யூ 29% ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி. ஓகே, அதே மாதிரி ஒடிசா அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசா அது 14% ஆஃப் டோட்டல் குவான்டிட்டி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இருக்குது. அப்புறம் ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ், அதாவது மேக்னைஸ் இன் இந்தியா வந்து அதோட ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு முன்னாடி இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்லேருந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1950-51 வந்து 13.98 கொடுத்துருக்காங்க லேக் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து கூடியிருக்கு, அப்படியே கூடியிருக்கு. 70-71 18.41. ஸ்பேஸ் பாருங்கள். அப்புறம் 1991 13.88. அப்புறம் 1560 21. இப்போ வந்து லிட்ரலி 1516 வந்து 21.48 வந்து அதிகப்படியாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து லேக் டன்ஸ். ஓகே, ப்ரொடக்ஷன் இன் லேக் டன்ஸ். ஆஃப்டர் சம்மரி ஆஃப் மைனர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் மேக்னைஸ்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், கோவா. ஓகே, இது 4 ஸ்டேட்டாக தான் காணப்படுது. காப்பர் ரிசோர்ஸஸில் வந்து இது வந்து ஒரு நான் ஃபெரஸ், இரும்பு இல்லாத பொருள் தான் காப்பர் ரிசோர்ஸ். இது வந்து எலக்ட்ரிசிட்டியை அதிகப்படியாக கண்டக்ட் பண்ணுறதுனால இது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க வயரிங்க்கெலாம். அதேமாதிரி டக்டைட் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்காங்க. ஓகே, நீடிக்கக்கூடியதாகவும் இருக்குது, ரொம்ப வந்து உறுதித்தன்மை கொண்டதாக இருக்குது காப்பர், அதனால் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அலாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிராஸு, காப்பர் ப்ளஸ் சிங்க் இது ரெண்டு சேர்ந்தது தான் பிராஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ப்ரோன்ஸு பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ளஸ் டின்னு இது ரெண்டு சேர்ந்தது தான் ப்ரோன்ஸுமோ. நம்ம இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் மிஷினரி, ஆட்டோமொபைல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நேஷனல் ஸ்டேட்டஸ், இந்தியா இஸ் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட்
செல்ஃப் சஃபிஷியண்டாக இல்லை, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டும் பண்ணுறோம் அதிகப்படி, நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது தவிர்த்து நம்ம இம்போர்ட் வர பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காப்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் சஃபிஷியண்டாக நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஏஜென்சி வந்து இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இருக்குது, அப்புறம் பப்ளிக் செக்டார் டேக்கிங் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, ஏஜென்சிஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் அதிகப்படியான காப்பர் வந்து காணப்படுது. ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 55% ஆஃப் காப்பர் ப்ரொடக்ஷன்ஸ் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் ஒன்லி. ஆஃப்டர் தட் ராஜஸ்தான், அப்புறம் ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறமாக நமக்கு மேஜர் காப்பர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா மலாஜ்கண்ட். மலாஜ்கண்ட் மத்திய பிரதேசில். அப்புறம் மலாஜ்கண்ட் வந்து ஓப்பன் கேஸ்ட் மைனுங்க. திறந்த வழி சுரங்கம்னு சொல்கிறாங்க. இதில் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் காப்பர் ஓர் வந்து இந்த இடத்துல காணப்படுது. அதே மாதிரி நம்ம மத்திய பிரதேசில் அதிகப்படியான காப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். K3, அப்புறம் ராஜஸ்தான் பார்த்தோம். அதே மாதிரி K3. K3 வந்து அதிகப்படியான செகண்ட் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர்னு பார்த்தோம் நம்ம இந்தியாவுக்குள்ளே. அப்புறம் இதில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் ஃபெர்டிலைசர் பிளான்ட்டும் வந்து காணப்படுது. அப்புறம் காட்ஸிலா ஜார்க்கண்டில் இருக்குது. அதுக்கு இதில் வந்து கோல்டு, சில்வர் அண்ட் நிக்கல் இதுவும் காணப்படுது. அப்புறம் ராக்லா ப்ராஜெக்ட், அப்புறம் தஜோலா. இது மகாராஷ்டிராவில். இது வந்து இம்போர்ட்டட் காப்பர் கேத்தோட்ஸ் டு காப்பர் ராட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண இம்போர்ட் பண்ணுறாங்க காப்பர் கேத்தோட்ஸை. இது இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து காப்பர் வச்சு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் குரோமியத்தோட ஓர் தான் குரோமைட்டுங்கிறது, ஆக்சைட் ஆஃப் அயன் அண்ட் குரோமியம். அப்புறம் வந்து இது வந்து வைட்டல் மெட்ராலஜிக்கல், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை உருவாக்குறதுக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த குரோமியம்ங்கிறது. இது வந்து எவ்வளோ டன்ஸ் வந்து எக்ஸ்டிமேட்டாக டோட்டல் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210 மில்லியன் டன்ஸ் இருக்குது. 2016 பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒடிசா தான் இதுலேயே டாமினேட். ஒடிசா வந்து அயனில் டாமினேட்டாக இருக்குது ப்ரொடக்ஷனில், ரிசர்வ்லேயும். அப்புறம் குரோமைட்டில் டாமினேட் பண்ணுது, பாக்ஸைட்டில் டாமினேட் பண்ணுது. எல்லாத்துலேயுமே வந்து ஒடிசா வந்து பெரிய டாமினேட்டராக இருக்குது. நியர்லி 99% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஒடிசாலேருந்து தான் கிடைக்குது. 99%, 1% தான் அதர் ஸ்டேட்லேருந்து கிடைக்குது. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ செகண்டரி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, அஸ்ஸாம் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். அப்புறம் அட்டாமிக் மினரல்ஸ், யுரேனியம். இது அதிகப்படியாக வந்து ஹை எனர்ஜி அட்டாமிக் மினரல்ஸ். இது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் கரண்ட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. 1 kg வந்து யுரேனியம் வந்து 1500, அதாவது 1500 டன்ஸ் ஆஃப் கோல் வந்து சமமானதுங்கிறாங்க. ஜஸ்ட் ப்ரொடியூஸ் மச் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் ஒரு 1500 டன்ஸு கோல் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை வந்து உருவாக்குமோ அதை இது 1 kg ஆஃப் யுரேனியம் வந்து உருவாக்கிறதுங்கிறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது தான் யுரேனியம். that's why they used uranium for atom bombs like that. After இதே மாதிரி ரிசர்வில் வந்து இந்தியா வந்து 120,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் யுரேனியம் ரிசர்வ் வந்து காணப்படுது. மேஜர் மைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜடுகுடா. இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் வந்து ஃபர்ஸ்ட் யுரேனியம் மைன் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யுரேனியம் மோஸ்ட் ஃபேமஸாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் யுரேனியம் மைனு வந்து இந்த ஜடுகுடா தான். ஜதுகுடா. ஆஃப்டர் தட் ஜியோலஜிக்கல் சீரியஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சில்பி சீரீஸ். இது வந்து மத்திய பிரதேசில் காணப்படுது. இதில் வந்து குவாட்ரசைட், காப்பர் பைரைட்டு, மார்பிள் இதெல்லாம் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் மலஞ்ச்கட் பிளான்ட்டு. மலஞ்ச்கட் பிளான்ட் வந்து இந்த காப்பர் அதிகப்படியாக காணப்படுது. அதில் அது வந்து ஓப்பன் கேஸ்ட் மைனாக பார்த்தோம். காப்பர் ஓர் அதிகமாக இருக்கக்கூடியது அதுதான். இப்போ பால்கோ இதெல்லாம் வந்து, அப்புறம் பால்கோ, கோர்பா சத்தீஸ்கரில். இதில் வந்து பிரைமர்லி வந்து அலுமினியம் பிளான்ட் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து இட் இஸ் மேஜர் இண்டஸ்ட்ரியல் லேண்ட்மார்க் மினரல் பெல்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பால்கோங்கிறது. அப்புறம் ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பர் ட்ரெண்டில் வந்து ஓவர் த லாஸ்ட் 25 இயர்ஸ் வந்து
காப்பர் ட்ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது தான் சொல்லுவாங்க. மேக்னீஸ் அயன் ட்ரெண்ட் வந்து அன்லைக் காப்பர் ஃபெரஸ் மினரல்ஸ் அது ஜென்ரலி சொன்ன ஹை க்ரோத் ட்ரெண்ட் அந்த அயன்ங்கிறது வந்து ஃபெரோஸ் மெட்டல்ஸுங்கிறது அதிகப்படியான க்ரோத்தை நோக்கி போட்டிருந்தாலும் இந்த காப்பர் ட்ரெண்ட் அந்த நான் ஃபெரோஸுங்கிறது வந்து இதாகிட்டு தான் இருக்குங்கிறாங்க. ஓகே, இந்த காப்பர்லாம் வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது, அதோட ப்ரொடக்ஷன் அது டிக்ளைன் ஆகிட்டு தான் இருக்குங்கிறாங்க. ஏன்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக கூட இல்லை, காப்பர்லாம் இம்போர்ட் தான் அதிகப்படியாக பண்ணுறோம், நமக்கு தேவைக்கு ஏற்ற அளவு கூட நம்மகிட்ட இல்லை. அப்புறம் லெட்டு வந்து ஹெவி சாஃப்ட் அண்டு மேலபிள். ஓகே, அதாவது மென்மையாகவும் இருக்கும், அதேமாரி ஹெவியாக இருக்கும், அதேமாரி நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற உலோகம் தான் இந்த லெட்டுங்கிறது. இது வந்து எதில் இருந்து பிரைமர்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கலீனா. ஓகே, கலீனா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. ஃபவுண்ட் இன் லைம்ஸ்டோன் அண்ட் லேண்ட்ஸ்டோனில் வந்து இது காணப்படுதுங்கிறாங்க இந்த லெட்டுங்கிறது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸில் வந்து அலாய்ஸு, கேபிள் கவர்ஸு, கிளாஸ் பெயிண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.81 தௌசண்ட் டன்ஸ் 1950-51. அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக 2017-18 பார்த்தீங்கன்னா 349.33 தௌசண்ட் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட்டுங்கிறாங்க. இதுவும் வந்து அதிகப்படியாக 75% ஆஃப் லெட்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் மியான்மரில் இருந்து அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தான் வந்து ஜாவார் அதில் வந்து பார்க்க. அப்புறம் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா, குட்டப்பா, குந்தூர் அண்ட் குர்னூல். அதர் ஸ்டேட் வந்து ஸ்மால் டெபாசிட் இல்லை வந்து ராஜஸ்தானில் வந்து ஸ்மால் கொஞ்சமாக காணப்படுது. இதெல்லாம் வந்து லெட்டு. அப்புறம் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசோசியேஷன் வித் லெட் அண்டு சில்வர். ஓகே, அதாவது பொதுவாக மற்றும் வெள்ளியுடன் இணைந்தே வந்து இது காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகே, சிங்க் வந்து இட் இஸ் வைட்டல் ஃபார் ப்ரொவைடிங் அதர் மெட்டல்ஸ் த்ரூ கேல்வினேஷன். ஓகே, கேல்வினேஷன் மூலமாக வந்து மற்ற இது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சிங்க்குங்கிறது. இப்போ வந்து இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சேர்ப்பாங்க சிங்க். அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கேல்வனைஸ் சீட்ஸ், ட்ரை பேட்ரிஸுக்கு, எலக்ட்ரோஹெட்ஸுக்கு, அப்புறம் டெக்ஸ்டைல்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பேஸ்ட்டு, ட்ரக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க சிங்க்குங்கிற. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் வந்து 99% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷனில் வந்து சிங்க் அதிகமாக இருக்கிறது ராஜஸ்தானில் தான். அதான் 99% ஆஃப் கண்ட்ரி ப்ரொடக்ஷன் வந்து ராஜஸ்தான்லேருந்து தான் கிடைக்குது. இம்போர்ட்ஸ் வந்து இந்தியா வந்து இம்போர்ட் 80% இம்போர்ட் பண்ணுறோம். 100% தேவைன்னா அதில் 20% தான் சிங்க்கு இருக்குது. 80% இம்போர்ட் பண்ணுறோம் ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் ஜிஆர் எங்கள் நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ டங்ஸ்டன் இது வந்து செல்ஃப் ஹார்டனிங் மினரல்ஸுங்காங்க. வோல்ஃப்ரம் ஓர்லேருந்து கிடைக்கக்கூடியது அந்த டங்ஸ்டனுங்கிறது. இது வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்டது. ஓகே, இது வந்து அதிகமாக வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்டது. அதே மாதிரி இது வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆர்மர் பிளேட்ஸுக்கு, ஹெவி கன்ஸுக்கு, இதுக்கெலாம். அப்புறம் ஹார்ட் கட்டிங் டூல்ஸுக்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, கட்டிங் டூல்ஸ் இந்த டங்ஸ்டனுங்கிறது. ஏன்னா இது வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் கொண்டது. சீக்கிரமாக உருகக்கூடிய தன்மை கிடையாது அதுக்கு. ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணி வச்சுக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை டோட்டல் ரிசர்வ் பார்த்திங்கன்னா 88 மில்லியன் டன்ஸ் காணப்படுது. தெகனா ராஜஸ்தானில் தான் அதிகமாக காணப்படுது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகா. அப்புறம் பாக்ஸைட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒடிசாவில் தான் அதிகமாக காணப்படுது. ஓகே, பாக்ஸைட்டுங்கிறது ஓர் ஆஃப் அலுமினியம் எங்கேருந்து வருது? பாக்ஸைட்லேருந்து தான் வருது. ஏன்னா அதுதான் வந்து அலுமினியத்தோட ஓவராக காணப்படுது. இது வந்து கலர் வேரியஸ் கலரில் இருக்கும், பிங்கிஷ், ரெட்டிஷ். அதோட அயன் கண்டென்ட்டை பொறுத்து கலர் மாறுங்கிறாங்க. அயன் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ரெட்டிஷாக காணப்படும், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிங்கிஷாக காணப்படும். அதேமாதிரி இட் இஸ் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் அலுமினியம்காங்க. அது மாதிரி லைட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அப்போ நேஷ்னல் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 3896 மில்லியன் டன்ஸ் வந்து 2016 வந்து சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ரிசர்வ்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா மேசிவாக வந்து 68,000 டன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இப்போது 18 வந்து லிட்ரலி 20,000 டன்ஸாக வந்து ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
அப்புறம் ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸ்டேட்டு ஷேர் ஆஃப் ரிசோர்ஸஸ் கீ மைனிங் ரீஜன், அதாவது ஒடிசா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். ஒடிசாவில் தான் அதிகமாக வந்து நம்ம பார்த்தோம், அதிகப்படியான பாக்ஸைட் காணப்படுது 49%. அப்புறம் வந்து குஜராத், அப்புறம் ஜார்க்கண்ட் 9%. இப்போ நமக்கு எதெல்லாம் வருதோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து எந்த இடம்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சம்மரி ஆஃப் மினரல் இம்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லெட் 75% இம்போர்ட் பண்ணுறோம், ஜிங்க் 80% இம்போர்ட் பண்ணுறோம், காப்பரும் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸ்னோடன் ப்ரீவியஸ் செக்ஷன் ஆல்சோ ஹேஸ் ஹெவிலி இம்போர்ட்டட், காப்பரும் அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி நம்ம காப்பர் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்ங்கிறது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு கொடுக்கல, பட் வந்து நம்ம காப்பரும் அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்தது பாக்ஸைட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸைட் பிரைமரி அலுமினியம் ரா மெட்டீரியல்ஸாக இருக்குது. அதே மாதிரி 68,000 டன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது, அது வந்து 20,000க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 18ல். அப்புறம் இதோட அதிகமாக காணப்படக்கூடிய ஒடிசா, இது அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஒடிசா தான் டாமினேட் பண்ணுது, அதனால் ஒடிசாவில் எந்த பெல்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆந்திர பிரதேஷ் வர இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒடிசாலேருந்து ஆந்திர பிரதேஷ் வர அந்த பெல்ட்டில் தான் வந்து கலாஹதி கொரோபட் பெல்ட்டில் இதில் தான் காணப்படுது அதிகப்படியாக. குஜராத் ஜியோகிராஃபியில் வந்து எங்கே டெபாசிட் அதிகமாக இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் கச்சின், கல்ஃப் ஆஃப் காம்பத்லேயே அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும். அதுமாதிரி அலுமினியம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இந்தியா பாக்ஸைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் வந்து அலுமினியம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க 80% ஆஃப் பாக்ஸைட். அதே மாதிரி இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது பாக்ஸைட்டை, எங்கன்னா இட்டாலிக்கும் யூகேக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ பாக்ஸைட் ப்ரொடக்ஷனுங்கிறது இந்தியாவில் அதிகப்படியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸைட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியா தான் அதிகப்படியான பாக்ஸைட் கொண்டது. அதேமாதிரி ப்ரொடக்ஷனும் அதிகமாக அங்கே தான் இருக்குது, இந்தியாவில் அதிகப்படியாக காணப்படுதுன்னு பார்க்குறோம். அப்புறம் வால்கோ, அப்புறம் ஹிண்டால், இதெல்லாம் மேஜர் அலுமினியம் பிளான்ட்ஸாக காணப்படுது. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து நம்ம மால்கோ மேட்டூரில் இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே, 1965 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேர்வாயார் ஹில்ஸில் வந்து காணப்படுது இந்த பாக்ஸைட்டுங்கிறது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் கோல்டு ரிசோர்ஸஸில் தங்கம் வந்து அதிகப்படியாக வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ரிசர்வ் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசர்வ் வந்து இந்தியா வந்து மொத்தமாக 494 மில்லியன் டன்ஸ் வந்து வச்சுருக்கு கோல்டு ஓரில். அதில் வந்து 491 டன்ஸ் வந்து ஆக்சுவல் மெட்டல், உண்மையாக வந்து கோல்டாக இருக்குது. மற்றதில் கொஞ்சம் கோல்டு ஓரில் கொஞ்சம் மற்றது கலந்து இருக்குது. அதில் வந்து மொத்தமாக கோல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 491 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ரிசர்வ் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து குவார்ட்ஸ் வெயின்ஸ், ஓகே, குவார்ட்ஸ் வெயின்ஸ்னால் வெயின்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாறைக்கு இடுக்கிலே வந்து அப்படி வெயின்ஸாக வந்து இந்த கோல்டு வந்து படிமன் வந்து இருக்கும், அதுதான் வந்து அந்த ஓர் இருக்கும். அதேமாதிரி சாண்ட்ஸ்லேயும் வந்து இது காணப்படும், பேசர் கோல்டாக வந்து சாண்ட்ஸ்லேயும் வந்து இது காணப்படுதுங்கிறாங்க. அப்புறம் மைனிங் சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஹை கிரேட் பாக்ஸைட் ஜார்க்கண்டில் இருக்குது. அப்புறம் சதனில் வந்து நீலகிரி, தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் சுமாலர் குவான்டிட்டிஸ் வந்து நீலகிரி அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட். இது பாக்ஸைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கோல்டு ரிசோர்ஸஸில் கோல்டு இன் இந்தியா இஸ் ஃபவுண்ட் இன் 2 ஃபார்ம்ஸ், லோட் கோல்டு அண்ட் பிளேசர் கோல்டு. லோட் கோல்டு நம்ம வந்து அந்த பாறை இடுக்கில் அந்த வெயின்ஸ் மாதிரி காணப்படும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து வண்டல் மண்ணில் வந்து காணப்படுகிறது. பிளேசர் கோல்டுங்கிறது ரிவர் சாண்டில், அதில் வந்து அந்த அரிக்கும் போது அதுலேருந்து கோல்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் 2000 தான் அதிகமாக, 2000 அந்த இயரில் தான் அதிகப்படியான ப்ரொடக்ஷனை வந்து காட்டுக்கும். 6200 kg. ஓகே, ப்ரொடக்ஷன் வந்து காணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது கம்மியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் வந்து ரெக்கார்டு வந்து லோவாக இருக்குது. அப்புறம் 18 வந்து கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்குது. அப்புறம் ஜியாலஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக காணப்படுது. சாம்பியன் சீரீஸ் கர்நாடகாவில் தான் அதிகமாக காணப்படுதுன்னு பார்க்குறோம். அப்புறம் மேஜர் கோல்ட் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் தான் கர்நாடகா. ஓகே, இது KGF இதுதான் அது மேஜர். இது வந்து 1871 ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
இது வந்து டோட்டல் இந்தியாவோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 60% வந்து கோல்டு இங்கேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி கோல்ட் ஃபீல்ட்ஸ் கர்நாடகாவில் இருக்குது. அப்புறம் ராம்கிரி கோல்ட் ஃபீல்டு ஆந்திர பிரதேஷில் இருக்குது. பிளேசர் கோல்ட்ஸ் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்க்கும். பிளேசர் கோல்ட்ஸ் வந்து ரிவர் சாண்ட்ஸ் செடிமெண்ட்ரி டெபாசிட்லேருந்து காணக்கூடியது. இது வந்து கீ லொக்கேஷனாக வந்து சுபாரேகா ரிவரில் ஜார்க்கண்டில், அதே மாதிரி திராஸ் அண்டு சுரு ரிவரில் காணப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் கேரளா, பூனா, புலா, அதே மாதிரி ரிவர்ஸ் இன் சத்தீஸ்கர் அண்ட் வெஸ்ட் பெங்கால்லையும் காணப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் சில்வர் ரிசோர்ஸஸ் வந்து இது வந்து சில்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபோட்டோகிராஃபிக்கு, எலக்ட்ரோ பிளேட்டிங்கு, சில்வர் வந்து ஆர்னமெண்ட்ஸு எதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சஃபிஷியன்ட் சில்வர். ஓகே, இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது சில்வர்லாம் சொல்லியிருக்காங்க. சில்வரும் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், தேவைக்கு ஏற்றவாறு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து எதில் பை ப்ராடக்ட்ஸாக இருக்குது அக்யூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கில் சில்வர் சேர்ந்துருக்கும், லெட்டில், கோல்டில், காப்பர் ரிஃபைனிங்கில். அப்புறம் மேஜர் ப்ரொடியூசிங் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவார் மைன்ஸு உதய்பூர் ராஜஸ்தானில். இதுதான் வந்து சில்வர் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஓகே, ஜவார் மைன்ஸுங்கிறது. அப்புறம் வந்து துண்டோ லெட் ஸ்மார்ட்டாக, அப்புறம் கேஜிஎஃப் குட்டி கர்நாடகாவில். அப்புறம் மௌபந்தார். ஓகே, மௌபந்தார் ஸ்மெல்டர் ஜார்க்கண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா மைக்கா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இது வந்து ஹை வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒயர்ஸ்லாம் வந்து உருவாக்குறதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மஸ்கோஃபைட் ஒயிட் மைக்காவை தான் மஸ்கோஃபைட்டும்பாங்க. ஓகே, மஸ்கோஃபைட்டுங்கிறது ஒயிட் மைக்கான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மைக்கா காணப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்னொன்று இந்த பயோடைட், அப்புறம் பலோகோமைட்டு, இப்படிலாம் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்கா காணப்படுது. இது ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 6.3 lakhs டன்ஸ் வந்து காணப்படுது. ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான் மைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து அதிகப்படியாக காணப்படுது. ஓகே, ஆந்திர பிரதேஷ்னா 41% ஆஃப் டோட்டல் ரிசர்வ் இன் கண்ட்ரியில் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டு தான் அதிகமாக வந்து மைக்கா ப்ரொடக்ஷன் ரிசர்வ் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மைக்கா அதிகமாக இருக்குது. நெல்லூர் பெல்ட்டில் வந்து காணப்படுது. ராஜஸ்தானில் 28%, ஒடிசா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, பீகார். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறமாக ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸில் வந்து இன்சுலேஷன், அதாவது இன்சுலேஷனில் யூசர் இன் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, மின் தேக்கிகளாகவும் வந்து மின் மாற்றிகளாகவும் வந்து இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. அண்டு தெர்மல் ரெசிஸ்டன்ட், லோ பவர் லாஸ் ஃபேக்டர், ஈவன் இன் ஹை டெம்பரேச்சர்லேயும் வந்து லோ பவர் தான் வந்து இப்போ ஹை டெம்பரேச்சர்னால் இப்போ அதிகப்படியான டெம்பரேச்சர் வெயில்னால இருக்கும். அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர்னால பவர் லாஸ் இருக்கும். அந்த பவர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ரீஜனல் ஹப்ஸ் கோர்டமா ஜார்க்கண்டில் மைக்கா கேபிட்டலாக இருக்குது. அதுதான் மைக்கா கேபிட்டல்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் தான். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திர பிரதேஷ் தான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. பட் வந்து மைக்கா கேபிட்டல்னிங்கன்னா அது ஜார்க்கண்ட் தான், ஹிஸ்டாரிக்கல் ஃபேமஸ். ஓகே, ஃபார் மைக்கா ப்ரொடக்ஷன். அப்புறம் மைக்கா ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ட்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது மைக்காவில், அதிகப்படியாக நமக்கு கிடைக்கி. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டராக இருக்குது மைக்காவில் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 tons இன் 1950 வந்து பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து 8,534 tons வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 80-81 பண்ணியிருக்காங்க. ஆனால் 15-16 வந்து 1920 tons தான் வந்து பண்ணுறாங்க. பட் இதுவுமே வந்து அதிகப்படியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பீச் பாருங்கள். அப்புறம் வந்து மைனர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்னா தமிழ்நாடு, சத்தீஸ்கர், அதர்ஸ். அப்புறம் கீ ஜியாலஜி சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சார்சர் தொடர், அதில் வந்து சீரீஸில் அதிகமாக காணப்படுது. அப்புறம் சக்கோலி சீரீஸில் இது வந்து ரிச் இன் மைக்கால் அதிகமாக இருக்குது. செசிட் அதிகமாக இருக்குது. டோலோமைட் அதிகமாக இருக்குன்னு காணப்படுது. அப்புறம் லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல். ஓகே, சுண்ணாம்புக்கல் வந்து இது வந்து செடிமெண்ட்ரி ராக்லேருந்து கிடைக்கல. சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட்டும் மிக்சர் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட்டும் அதிகமாக இருக்கும். அதுதான் மெக்னீசியம் லைம்ஸ்டோன். ஸ்பேச் பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் யூட்டிலிட்டின்னு தொழில்துறை பயன்பாடு பார்த்திங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக சிமெண்ட் வந்து லிட்டரலி நம்ம லைம் ஸ்டோன்லனா சிமெண்ட் கிடையாது. சிமெண்ட்டுக்கு பேக் போனே இது வந்து இதுதான் லைம் ஸ்டோன் தான்.
அப்புறம் அயன் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணுறாங்க லைம்ஸ்டோனுங்கிறது. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்வ் பார்த்திங்கன்னா லிட்ரலி 2,03,224 மில்லியன் டன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. எஸ்டிமேட் ஆகிப்போனால் 2018 ப்ரொடக்ஷன் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 30 lakhs டன்ஸாக இருந்தது. இப்போ 2016-17 3,132 lakhs டன்ஸாக வந்து இதாக இருக்குது. ஓகே, 30 டன்ஸாக இருந்தது, மேபி அப்படி இருந்திருக்கலாம், 30 லட்சம் டன்கள். ஓகே, அதிகமாக இருக்குது. 30 lakhs டன்ஸாக ப்ரொடக்ஷன் இருந்தது. இப்போ வந்து 3,132 lakhs டன்ஸாக இருக்குது. ஓகே, அதிகப்படியாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் லைம்ஸ்டோனு. அப்புறம் வந்து ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் வந்து பாறை அமைகளை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் வந்து சுண்ணாம்புக்கல் பரவலாக காணப்படுது அப்படிங்கிறாங்க. லீடிங் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது. அப்புறம் மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாடு இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, அப்புறம் செம்ரி சீரியஸ் வந்து விஜயம் ஃபார்மேஷன் சன் வேலியில் காணப்படுது. அப்புறம் டோலமைட். ஓகே, டோலமைட் வந்து நம்ம பார்த்தோம். மெக்னீஷியம் பார்க்கல, நம்ம சொன்னேன் நான் மெக்னீஷியம் அதிகப்படியாக டோலமைட்டில் இருக்கும்னு சொன்னேன். மெக்னீஷியம் 45%, ட்ரூ டோலமைட்டில் 45% இருக்கும். ஆனால் மஸ்ட்டு டோலமைட்னாலே ஒரு 10% மெக்னீஷியம் அதில் காணப்படுங்காங்க. இது வந்து வெரைட்டி ஆஃப் லைம்ஸ்டோன் கண்டெய்னிங் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, லைம்ஸ்டோன் கண்டெய்னிங் 65% ஆஃப் மெக்னீஷியம் லைம்ஸ்டோடு இருக்கும். அதில் மாதிரி மெக்னீஷியம் இதில் காணப்படும், அதான் டோலமைட்டுங்கிறோம். மெட்ரோலஜிக்கல் இண்டஸ்ட்ரி அயன் ஸ்டீலில் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா 7,730 மில்லியன் டன்ஸ் வந்து 2016 இது ரிசர்வ் வச்சுருக்கோம். இது அதிகப்படியாக ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒடிசா தான் ஃபஸ்ட்டு இருக்குது இதில். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா மைக்கா எவ்வளோ 10 டன்ஸாக இருந்தது, 1,920 டன்ஸாக வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்புறம் லைம்ஸ்டோனுங்கிறது 30 lakhs டன்ஸாக இருந்தது, அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் பார்த்திங்கன்னா லீடிங் ஸ்டேட்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னா 3,038 lakh டன்ஸாக இருக்குது. அதில் அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து நம்ம ராஜஸ்தான் தான் அதிக லீடிங் ஸ்டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைம்ஸ்டோனாக இருக்குது. அடுத்தபடியாக மத்திய பிரதேஷ் அமையும், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 7.45. ஓகே, 7.5 லிட்ரலி 7.5 தான் கான்ட்ரிபியூஷன் இன் லைம்ஸ்டோன் ப்ரொடக்ஷன் பார்க்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 3,744,000 டன்ஸ். ஓகே, 1000 டன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் இருக்குன்னா அதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதில் வந்து நமக்கு ஒடிசா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகே, ஒடிசா தான் வந்து 28.71% வந்து டோட்டல் ப்ரொடியூஸில் வந்து அதிகப்படியாக காணப்படுது, 28%. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அப்புறம் ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், கர்நாடகா. அப்புறம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அஸ்பெஸ்டோஸ். ஓகே, அஸ்பெஸ்டோஸ் வந்து ஒரு ஃபைபரஸ் ஸ்ட்ரக்சர் கொண்ட எக்ஸ்ட்ரீம் ஃபயர் ரெசிஸ்டண்ட், அதாவது அதிக வெப்ப எதிர்ப்பு வந்து கொண்டது தான் இந்த அஸ்பெஸ்டோஸுங்கிறது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கிளாத்து, ஃபயர் ப்ரூஃப் கிளாத்துக்கு, அப்புறம் பிரேக் லைனிங்ஸுக்கு, இன்சுலேட்டர்ஸ், ஓகே, தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, கரண்டை இது பண்ணாமல் இருக்கிறது இன்சுலேட்டர்ஸுமாங்க. ஓகே, கண்டக்டர் இன்சுலேட்டர்ன்ட்டு அதை வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ், சீட்ஸு, பைப்ஸு, டைல்ஸு, இந்த மாதிரிலாம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக எங்கெல்லாம் தீ பிடிக்குமோ அதிலலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆஸ்பெஸ்டஸ்ங்கிறது. ஏன்னா வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் அதிகமாக காணப்படுது இதில். இதோட டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ராஜஸ்தான் தான் அதிகமாக காணப்படுது, 95% ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ராஜஸ்தான் ஒன்லி. செகண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ் அமையுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, அப்புறம் வந்து மேக்னசைட். ஓகே, மேக்னசைட் வந்து எசென்சியல் ஃபார் வந்து ரீஃபேக்ட்ரி பிரிக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மெக்னீசியம் மெட்டல். அப்புறம் இது வந்து எவ்வளோ ரிசர்வ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, 74% வந்து இதுதான் லீடிங் ப்ரொடியூசர் கண்ட்ரியாக இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா மேக்னசைட். ஓகே,
மேக்னசைட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், செங்கற்களும் வந்து மெக்னீசியம் உலோகம் அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ கயானைட் வந்து லீடிங் ஸ்டேட்டாக வந்து இந்தியா இருக்கிறது. இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கயானைட் வந்து ஒரு ஹை ஹீட் ரெசிடென்ட் கொண்டது. இது வந்து இந்த செராமிக்கு, கிளாஸ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிப்சம் வந்து கால்சியம், ஓகே, ஹைட்ரேட்டட் சல்ஃபேட் ஆஃப் கால்சியம் வந்து செடிமெண்ட்ரி ராக்கில் காணப்படுது, அதுதான் ஜிப்சம். இது வந்து ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறாங்க, அமோனியம் சல்ஃபேட். அப்புறம் சிமெண்ட்டுகளை ஜிப்சம் அதிகமாக காணப்படுது. ஸ்பேஸ் பாருங்கள், சிமெண்ட்டில் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க ஜிப்சம்ங்கிறது. அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் அதிகப்படியான ஜிப்சம் கொண்ட கண்ட்ரியாக இருக்குது. அதான் அவங்க தான் பெரிய ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாகவும் இருக்காங்க, 99% ஓவர். அப்புறம் ஸ்டேட் டாமினன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் தான் வந்து ராஜஸ்தான், டோலமைட்டுங்கிறது ஒடிஷா, அபஸ்டஸ்ங்கிறது ராஜஸ்தான், ஜிப்சம் ராஜஸ்தான், மேக்னசைட்டுங்கிறது தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னசைட் மட்டும்தான். கியானைட்டுங்கிறது ஓவராலாக கியானைட் வந்து இந்தியா தான் வந்து அதிகப்படியான, வேர்ல்டுலேயே அதிகப்படியாக கியானைட் வந்து இந்தியாவில் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதே மேக்னசைட்டுங்கிறது தமிழ்நாட்டில் அதிகப்படியாக காணப்படுது, 74%. ஓகே, ராஜஸ்தானில் வந்து லிட்ரலி லைம்ஸ்டோன், ஜிப்சம், அபஸ்டஸ் இது மூணுமே வந்து ராஜஸ்தானில் அதிகப்படியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டோலமைட்டுங்கிறது ஒடிசா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் சிலிமெனைட் வந்து வெப்பநிலையை வந்து தாங்கும் திறன் கொண்ட ஒரு உயர்தர எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு உயர்தர கனிமமாகும். ஓகே, ஒரு உயர்தர கனிமம் தான் இந்த சிலிமைட்டுங்கிறது. ஹை கிரேட் ரிஃபைனரி மினரல் தான் வந்து இந்த சிலிமைட்டுங்கிறது, அதிக எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தாங்கக்கூடியது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா செராமிக்கு, அப்புறம் மெட்ரலாஜி, ஓகே, மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதேமாதிரி 67 மில்லியன் டன்ஸ் வந்து இது காணப்படுது. இதுலேயும் சிலிமைட்லேயும் வந்து ஒடிசா தான் 57% லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியாவில் யார் இருக்கா, இந்தியாவின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் இன் சிலிமைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் 57%. அப்புறம் கேரளா இருக்குது 33%. அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் அமையுது. அப்புறம் டைமண்ட் வந்து ஒரு ஹார்டஸ்ட் மெட்டீரியல். டைமண்ட் வந்து அதேமாதிரி ஆர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூட்டிலிட்டி, அதாவது டைமண்ட்ஸ் வந்து மெயின்லி வந்து விஜயம் ஃபார்மேஷனில் தான் அதிகமாக காணப்படுது, அந்த இடத்துல தான் காணப்படுது. இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ், பன்னா டிஸ்ட்ரிக்ட் இஸ் த பிரீமியர் ப்ரொடியூசர் வந்து இன் டைமண்ட். அப்புறம் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா. அப்புறம் எக்கனாமிக் ஹப்ஸ் வைல் மைனிங் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கட்டிங் அண்ட் பாலிசிங் சென்டர் இன் சூரத். அப்புறம் கீ ஜியாலஜிக்கல் சீரியஸ் ஃபார் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அஜப்கர்க் சீரியஸ் இதெல்லாம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் மைனிங்ஸாக இருக்குது. விஜயம் அந்த இது வந்து டைமண்ட் மைன்ஸாக இருக்குது பந்தர் சீரீஸில். அப்புறம் பிஜ்வரா சீரீஸ் எம்பி மத்திய பிரதேஷில். அப்புறம் ரைலோ சீரியஸ் டெல்லி டு ஆல்வாரில் இருக்குது, இந்த பாட்டில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸ்பீச் பாருங்கள். அப்புறம் அட்டாமிக் மினரல்ஸில் வந்து யுரேனியம் அதிகப்படியாக காணப்படுது, தோரியம், பெரிலியம் அண்ட் லித்தியம். யுரேனியம் தான் அதிகப்படியாக காணப்படுது. இது வந்து கிரிட்டிக்கல் ஃபியூல் சோர்ஸ் ஃபார் நியூக்ளியர் ரியாக்டர். ஓகே, யுரேனியம் வந்து நம்ம பார்த்தோம் 1500 டன்ஸ் ஆஃப் கோல்டில் கிடைக்கக்கூடிய கரண்ட் எலக்ட்ரிசிட்டிங்கிறது 1 kg ஆஃப் யுரேனியத்துலேருந்து எடுத்துடலான்னு பார்த்தோம். அதுதான். ஸோ யுரேனியம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதேமாதிரி மோனோசைட் சாண்டு வந்து இந்த பார்த்தோம் மேஜர் சோர்ஸ் ஆஃப் யுரேனியம். மோனோசைட்டில் வந்து தோரியம் அதிகமாக காணப்படுது. தோரியம் வந்து கேரளாவில் அதிகமாக இருக்குது. அதுலேயும் யுரேனியம் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட். இது வந்து மேஜர் மைனிங் சென்டர்னா ஜார்க்கண்டில் இருக்குது யுரேனியம்க்கு. அப்புறம் மேகாலயா, ஆந்திர பிரதேஷில். அப்புறம் தோரியம், பெரிலியம் அண்ட் லித்தியம். தோரியம் பார்த்தீங்கன்னா மோனோசைட் சென்டர், அது கேரளாவில் அதிகப்படியாக காணப்படுது. அது தமிழ்நாடு, அது ஜார்க்கண்ட். அப்புறம் பெரிலியம், லித்தியம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்க்கண்டில் அதிகமாக காணப்படுது, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
சால்ட், சோடியம் குளோரைடு. சால்ட் வந்து ஒரு எசென்சியல் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்டு வைட்டல் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்குறோம். அது மாதிரி சால்ட் வாட்டர், பிரைன் ஸ்ப்ரிங்ஸு அண்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர்ஸ் லேக்ஸு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சால்ட்டை வந்து குஜராத் தான் 50% வந்து லீடிங் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் மகாராஷ்டிரா. அப்புறம் ராக் சால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மந்தி ஏரியாவில் ஹிமாச்சல் பிரதேஷில் பிங்க் சால்ட், பாறை உப்பும்பாங்க ராக் சால்ட். அது அதிகப்படியாக இந்த ஹிமாச்சல் பிரதேசில் காணப்படுது. அங்கேருந்து கிடைக்கிது நமக்கு ராக் சால்ட்டுங்கிறது. அப்புறம் நான் மெட்டாலிக் அண்டு அட்டாமிக் லீடர்ஸ், சிலிமேனேட்டு வந்து நமக்கு ஒடிசாவில் தான் அதிகமாக காணப்படுது. பார்த்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டைமண்ட் மத்திய பிரதேசில், யுரேனியம் ஜார்க்கண்டில், சால்ட்டு குஜராத்தில். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி மைனிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் இந்தியா வேஸ்ட் மினரல்ஸ் வெல்த், த இண்டஸ்ட்ரி ஃபேஸஸ் செவரல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் ஹெர்டல்ஸும் பார்க்குறோம். அதாவது இந்தியாவின் ஏராளமாக கனிம செல்வங்கள் இருந்த போதிலும் இத்துறை வந்து பல கட்டமைப்பு மற்றும் சமூக அரசியல் தடைகளாக வந்து எதிர்கொண்டுட்டு தான் இருக்குது இன்னுமே அப்படிங்கிறாங்க. பாலிசி அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி நமக்கு டிஃபைன்டு பார்த்தா லேக் ஆஃப் கிளியர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இல்லை ப்ராப்பராங்கிறாங்க. ஓல்டு மெத்தட்ஸை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வேஸ்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மினரல் வெல்த் இருக்குது அப்படிங்கிறாங்க. வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்க ஒரு இதை உருவாக்குறாங்கன்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் ஆஃப் மினரல்ஸும் போகுது அப்படிங்கிறாங்க. ப்ராப்பரான எதுவுமே இல்லை பாலிசிஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எக்ஸ்ப்ளோரைசேஷன் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. போக்குவரத்து ஒரு பெரிய தடையாக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் சோசியல் எக்கனாமிக் என்ன, அதாவது சோசியோ எக்கனாமிக்னா லிட்டரலி நமக்கு வந்து சேஃப்டி இஷ்யூஸ்லாம் கம்மியாக காணப்படுது. அதுவும் ஒரு பெரிய மேஜரான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, அதுவும் சொல்கிறாங்க. ஒரு சமூக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. அபாயகரமான சூழ்நிலைகள் அதிகமாக அமையுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கனிமங்கள் வந்து புதுப்பிக்க இயலாதவை என்பதால் வந்து வருங்கால சந்ததிகளுக்கு வந்து அவை கிடைப்பதை வந்து உறுதி செய்யணும். விவேகமாக அணுகுமுறை வேணும். விவேகமாக, அதாவது தேவைக்கு ஏற்ப எடுக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்காங்கிறத, ஃப்யூச்சருக்கு வரவங்களுக்கு இருக்குமாங்கிறத பார்த்து எடுக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணக்கூடாது, அதிகப்படியாக எடுத்துக்கூடாது. விவேகமாக பயன்படுத்தணும். டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இருக்கணும், தொழில்நுட்ப ஆராய்ச்சி இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் ரீசைக்ளிங் பண்ணணும், சப்ஸ்டைனபிள் மைனிங் இருக்கணும். அப்புறம் வந்து நேஷ்னல் மினரல் பாலிசி 2019 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா மேஜர் ஷிஃப்ட் மைனிங் செக்டர் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், அது குளோபல் பெஞ்ச் மார்க்கை வந்து ஷிஃப்ட் பண்ண. இது வந்து ப்ரைவேட் ப்ராட்டிசேஷன் இருக்கனால இது வந்து ப்ராப்பராக அந்த வெல்த் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. தனியார் பங்களிப்பு இருக்கனால. அப்புறம் பொதுத்துறை நிலங்களை வந்து ஏலம் விடுவாங்க. டேக்ஸ் ஹார்மனைசேஷன் இருக்கும், வரி சீரமைப்பு இருக்கும். டெடிகேட்டட் காரிடார், சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படுங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் டு பயோட்டிக் ரிசோர்ஸஸ். பயோட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து ஆல் லிவிங் காம்பனன்ட்ஸ் என்விரான்மெண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களால் பயன்படுத்தப்படும் சுற்றுச்சூழலில் அனைத்து உயிரியல் வளங்கள் வந்து நமக்கு வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ்ம்பாங்க. உயிரியல் வளம்னா நேச்சுரல் வெஜிடேஷனில் பயன்படுத்தக்கூடியது, லிட்டரலி நமக்கு விவசாயத்து மூலமாக பயன்படுத்தக்கூடியது. ஃபிஷரிஸு, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டாக்கு, மாடு, அதில் பால், அப்புறம் ஃபிஷ்ஷு அதில் பயன்படுத்தக்கூடியது, சீ ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு பயோட்டிக் ரிசோர்ஸஸில் வந்துடும். கேட்டில், பஃபலோ, சீப்பு, கோட்ஸு, பிக்ஸு. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 27% டு த அக்ரிகல்ச்சர் ஜிடிபியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது லைஃப் ஸ்டாக். ஓகே, அவ்வளோக்குள்ளே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, crucial for the economic of arid and semi-arid regionல இது வந்து ட்ராடிஷ்னல் க்ராப் ஃபார்மிங் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட்டுங்கிறாங்க. போத் இன்லேண்ட் மரைன் ஃபிஷர்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி. ஃபிஷரிஸ் வந்து இன்லேண்ட்லேயும் சரி, மரைன்லேயும் சரி, கடல் மீன் வளங்களும் சரி, அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஒரு க்ரியேட் பண்ணுதுங்கிறத சொல்ல வராங்க. அப்புறம் நக்ஸலைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சத்தீஸ்கரில் கீ மைனிங் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக், சிக்கல் நிறைந்த பகுதியாக அமையுது. ஆய்வு பற்றாக்குறை இருக்குது இந்த ஹிமாச்சல் பிரதேஷ். அப்புறம் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குங்காங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அதிகமாக வந்து இந்த ஜார்க்கண்டு, உத்தரகாண்ட் பகுதியில் காணப்படுது. அதே மாதிரி அபாயகரமான நிலக்கரி மைன் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து தன்பத்து இதெல்லாம் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க.
பயோட்டிக் ரிசோர்ஸஸ், ரோல் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இன் த ரூரல் எக்கானமி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டில் வந்து பிராந்திய வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரத்திற்கு வந்து அடிப்படையானவையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, லோவர் ஆஃப் அதாவது நம்ம கால்நடையோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இன்கம் சப்ளிமெண்ட், வருமான உயர்வு இருக்குது, அல்டர்னேட்டிவ் ஆக்குபேஷன், மாற்று தொழில், இப்போ ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் இதில் அமையுதுங்கிறாங்க லைஃப் ஸ்டாக்கில். ஸ்பீச் பாருங்கள். லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2012 வந்து இந்தியாவில் வந்து 512 மில்லியன்ஸ் ஆஃப் 2012 இருந்தது. அப்புறம் அதிகமாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2000 இல்லை, ஆக்சுவலி பாப்புலேஷன் 2012 இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து டிக்ரீஸ் சின்ஸ். ஓகே, இந்தியாவின் மொத்த கால்நடை எண்ணிக்கை மில்லியனாக இருந்தது, இது ஆண்டில் இருந்து குறைந்துள்ளது அப்படின்னு. ஓகே, குறைந்து தான் காணப்படுது. அதாவது 3.33% வந்து 2007 இருந்து குறைந்தே காணப்படுது அப்படிங்கிறாங்க. 2007 கம்பேர் பண்ணும்போது 3.33% வந்து குறைந்து தான் காணப்படுது கால்நடை அப்படிங்கிறாங்க 2012. கேட்டில்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை மில்லியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து 2012 எவ்வளோ இருந்திருக்கு. பஃபலோ, சீப்பு, அப்புறம் கோட்டு, ஒரு கோழி. ஸ்பீச் பாருங்கள். க்ரோத் லீடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இதுதான் வந்து அதிக க்ரோத் லீடர்ஸாக இருக்குது, அதிகப்படியாக காணப்படுது லைஃப் ஸ்டாக்குங்கிறது. அப்புறம் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தா பஞ்சாப் தான் வந்து ப்ரொடக்டிவிட்டியில் அதிகமாக இருக்குது கிராஸ் பிரீடு கேட்டில். அப்புறம் தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டாக எக்ஸாட்டிக் கேட்டில் மாடுகள் உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடம் இருக்குங்க மாடுகளில் உற்பத்தி திறனில். ஓகே, மில்க் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் 1998 நம்ம தான் தக்க வச்சுட்ருக்கோம் அதை. அதேமாதிரி மில்க் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் டன்ஸு மில்க் அவுட்புட். இப்போ வந்து 2017-18 176.4 மில்லியன் டன்ஸாக வந்து அதிகப்படியாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் இண்டிசியஸ் பஃபலோஸ், கிராஸ் பிரீட் பஃபலோஸ் பார்க்க உள்நாட்டு எருமைகள் வந்து அதேமாதிரி கலப்பின எருமைகள் 2 இருக்குது. அதில் வந்து கலப்பின மாடுகள் 2 இருக்குது. உள்நாட்டு மாடுகள் 36%, அதுதான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. அப்புறம் கலப்பினத்தில் 26% பால் கான்ட்ரிபியூஷனில் காட்டுது. அப்புறம் கிளாசிஃபிகேஷனும் இந்தியன் கேட்டில் பிரீடில் வந்து கிளாசிஃபைட் பண்ணுறாங்க பிரைமரியா. ஓகே, கிவிங் மில்கை வந்து கொடுக்கறது. இன்னொன்று வந்து ஃபார்முக்கு வந்து லேபராக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அதாவது பண்ணைக்கு வந்து வேலை செய்கிற, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ரெண்டுமே சேர்ந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஓகே, மில்ச் ப்ரீடு பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொடியூஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மில்ச் ப்ரீடுங்கிறது இது வந்து என்ன ப்ரீட்லாம் இதில் இருக்குன்னா சாஹிவால், கிர்ரு, சிந்தி, டியோனி இதெல்லாம் இருக்குது. இதில் எவ்வளோ கேஜி ஆஃப் பர் லாக்டேஷன், ஒரு லாக்டேஷனில் எவ்வளோ வந்து கறக்குது இப்போ கேஜி ஆஃப் இதுப்பா. அதாவது ஒரு கருவை காலத்து ஒரு குழந்தை பச்சுன்னா, ஒரு கன்று இட்டுச்சுன்னா அதுலேருந்து எவ்வளோ பால் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 to 4500 kg கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுமாதிரி கிர்ரு எவ்வளோ கொடுக்குது, சிந்தி எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்க்குங்க. ஹை ஈல்டர்ஸ் வந்து சிந்தி இருக்குது. ஓகே, ப்ரொடியூசிங் 5000 kg வந்து கொடுக்குறது. இது வந்து ரெட் கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும் பார்க்கணும். இது தியோனி. அப்புறம் வந்து டிராஃப்ட் ப்ரீட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒர்க் அனிமல்ஸ். இது வந்து மைசூர் டைப். இது வந்து எருதுகள் புல்லாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, புல்லாக்ஸ் தான். இது வந்து பவர்ஃபுல்லான ப்ரீடுங்காங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாட்டு வண்டிலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் அது மைசூர் டைப்பு. அப்புறம் ஹிமாலயன் ப்ரீட்ஸில் இருக்குது பொன்வர் சரின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது வந்து டியூவல். நெக்ஸ்ட் பேஜில் இப்போ பார்க்கக்கூடியது வந்து டியூவல், ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலும் கொடுக்கும், ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஹரியானா, ஹாங்காங் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி டைப் தாங்கிறாங்க. இதெல்லாம் எங்கே காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீட் இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸில் மில்க் கீட்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கு, கேட்டில் குவாலிட்டியை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எக்ஸாட்டிக், அதாவது ப்ரீடிங் அண்ட் எக்ஸாட்டிக் கிராஸ் ப்ரீடிங்கை வந்து இது பண்ணுறாங்க, இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
எக்ஸாட்டிக் ப்ரீடிங்கில் வந்து ஜெர்சி, ஹாலிஸ்டெயினு, ஃப்ரேன்சியானு, சுவிஸ் ப்ரோனு இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் சென்ட்ரல் கேட்டில் ப்ரீடிங் ஃபார்ம்ஸில் வந்து 7 ஃபார்ம்ஸ் எக்ஸ்டாப்ளிஷ்டு பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக் ஈக்குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ராஜஸ்தானில் சூரத்கர், அப்புறம் தாம்ரோடு குஜராத்தில், அப்புறம் தமிழ்நாட்டில் ஆலமுந்தி, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் பஃபலோஸ், இதுதான் வந்து டைரிங்க்கு, அதாவது பாலில் வந்து அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் வந்து பஃபலோஸ் கொடுக்குது. பேக் போன் ஆஃப் இந்தியா டைரிங்க்கு வந்து இருக்குது அப்படிங்காங்க பஃபலோஸ். இது வந்து மில்க் ப்ரொடியூசிங்கில் அதிகமாக வந்து கொடுக்கக்கூடியது பஃபலோஸ் தான். ஹை கான்ட்ரிபியூஷன் டு த டைரி இண்டஸ்ட்ரீஸ். பஃபலோஸ் மேக் அப் டு 17% ஆஃப் இந்தியாஸ் லைஃப் ஸ்டாக் பட் கான்ட்ரிபியூட் 17% இந்தியா லைஃப் ஸ்டாக்ல இருந்தாலும் 55% ஆஃப் டோட்டல் மில்க் ப்ரொடக்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறாங்க. இந்தியா ஹோல்ஸ் ஓவர் 56% ஆஃப் த வேர்ல்டு பஃபலோ பாப்புலேஷன். 56% வேர்ல்டு பாப்புலேஷன் 56% எருமை மாடு நம்ம ஊரில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரீ ப்ரீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா முரா, அப்புறம் பதாவாரி. அப்புறம் ஹெல்த் அண்ட் பாலிசின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்ட்ரோல் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லைஃப் ஸ்டாக் ஹெல்த்தில் டிசீஸ் கண்ட்ரோல் டார்கெட், ரிண்டர்பெஸ்ட் அண்ட் பொயோனி பிளியோரோபியோ ஃபியூமோனியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ரேட் கான்ட்ரோவர்சியில் 2017 நியூ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேரளா, தமிழ்நாடு, மேகாலயா அந்த மாதிரி ஸ்டேட்ஸில். எவ்வளோ இம்பேக்ட்னா பட் லிட்டரலி வந்து 26,684 crore வந்து பஃபலோ மீட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியாக வந்து மாற்றிருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த பஃபலோஸுங்கிற எதுக்குன்னா லெதரு, சோப்பு, அப்புறம் மீட் எக்ஸ்போர்ட், பஃபலோ மீட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியாக காணப்படுது. சரி, நான் 26,000க்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணதும். கோட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா புவர்ஸ் மேன் கவுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏழைங்களின் பசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கோட்டு தான். ஓகே, கோட் ட்ரேடிங் வந்து இது ஒரு வைட்டல் சோர்ஸ் ஆஃப் மீட்டுக்கு வந்து வைட்டல் சோர்ஸாக இருக்குது. அதுமாதிரி மில்க்ஸ் கம்மியாக தான், மில்க்ஸும் ஆனால் மில்க்ஸுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்காங்க. இப்போ பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அது 47 மில்லியன் இருக்குது. ஆனால் 2012 வந்து 135 மில்லியன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் லீடிங் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் கோட்ஸில் லீடிங் ஸ்டேட். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால்லாம் அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டேட்டாக இருக்குது. மேஜர் பீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சலி, காதி இதெல்லாம் மேஜர் பீட்ஸாக இருக்குது. கிராஸ் ப்ரீடிங் இதுலேயும் வந்து க்ரோஸ்லேயும் வந்து ஃபாரின் பீட்ஸ் வந்து அல்பைனு, சானினு, அங்கோரா, துர்க்கி இதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இதையும் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபாரின் பீட்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். செம்மறியாடு வளர்ப்பு. சீப் ப்ரீடிங்கில் வந்து 44% ஆஃப் குளோபல் சீப் பாப்புலேஷனில் வந்து இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கு. அதுமாதிரி ஷோஸ் ஆஃப் மட்டன் கோர்ஸ்ஃபுல். பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 65% மில்லியன் பாப்புலேஷன் 2015-16. உள் அவுட்புட்டு பார்த்திங்கன்னா 58,000 டன்ஸ், 52,000 டன்ஸ் வந்து ஊல் அவுட்புட் கொடுக்குறாங்க. அப்புறம் ரீஜனல் லீடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் வந்து அதிகப்படியான ரீஜனல் லீடராக வந்து இருக்குது. இந்தியன் ஊல் இஸ் கோர்ஸ் கார்பெட் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் உள்ள வந்து ஜெனரலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அதுமாரி பால்ட்ரி ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா பேக் ஆர்டர் மேசி. ஓகே, பால்ட்ரி ஃபார்மிங் வந்து நிறைய வெரைட்டிஸ், சிக்கன்ஸு, டக்ஸு, கீஸு, டர்க்கீஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. இதில் வந்து லோ கேபிட்டல் அண்டு ப்ரொவைட்ஸு குயிக் இன்கம். லோ கேபிட்டல்னால் நமக்கு வந்து இன்கம் வந்து குயிக்காக வந்துருங்கிறாங்க. ஓகே, லோ கேபிட்டல்ஸ் தான், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்மி தான், ஆனால் குயிக்காக நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருது. ப்ரொடக்ஷன் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 2015 அதனால எக் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னா 82.92 பில்லியன். ஓகே, அடுத்தால வந்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் மீட் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டல் பால்ட்ரி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 729.21 மில்லியன். லீடிங் ஸ்டேட்னால் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் தான் வந்து டாப் ப்ரொடியூசராக இருக்குது பால்ட்ரியில். அப்புறமாக வந்து பஃபலோ, அதாவது இது லைஃப் ஸ்டாக் ப்ரீட்ஸில் வந்து மேஜர் இண்டிசியஸ் ப்ரீட்ஸாக வந்து பஃபலோவில் வந்து மூரா, மெக்ஸனா, இப்போ இதெல்லாம் வந்து இந்தியாவோட குளோபல் ஹப், இதெல்லாம் வந்து இந்தியா உலக மையமாக உள்ளது இந்த ப்ரீட்ஸ்லாம். அப்புறம் கோட்டில் வந்து இதெல்லாம் இருக்குது மேஜர் இண்டிசியஸ் ப்ரீட்ஸ், அதாவது உள்நாட்டில் உள்ள இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதி, ஜமுனபுரி,
மார்வரி, இன்னொன்று அல்ஃபைன், இதெல்லாம் வந்து மேஜர் எக்ஸாட்டிக் ப்ரீட், அதாவது வெளிநாட்டு உள்ளது. அப்புறம் இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சீப்பில் செம்பரி ஆட்டில் வந்து லோகி, பிகானரி, நெல்லோரி, காதி இதெல்லாம் வந்து உள்நாட்டு ப்ரீடாக இருக்குது. மேஜர் உள்நாட்டு ப்ரீட் ஆஃப் செம்பரி ஆடு, சீப். ஆஃப்டர் தட் இதில் எக்ஸாட்டிக் ப்ரீட் வெளிநாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மெரினோ, அப்புறம் மெய்செல்ஸ்டர் அப்படின்னு மெரினோ லெசெஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்போ டைரி டெவலப்மெண்ட் ஸ்கீமு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செவரல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு எதுனா மில்க் ப்ரொடியூசிங் மார்க்கெட்டிங்கை வந்து மில்க்குக்கு வந்து இது பண்ணுறதுக்கு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் டைரி டெவலப்மெண்ட்டு, அப்புறம் நேஷ்னல் டைரி பிளானு, அப்புறம் சப்போர்ட்டு டு டைரி கோஆப்ரேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து டிஐடிஎஃப் டைரி ப்ராசஸிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேட்டில் கன்சர்வேஷன், ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட், அது கால்நடை பாதுகாப்பு மற்றும் மரபணு மேம்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு ப்ரொடெக்ட் இந்தியா இண்டிஜியஸ் கேட்டில். அக்கௌண்ட் ஃபார் 80% ஆஃப் பொல்யூஷன் வந்து பாப்புலேஷன் வந்து பட் ஆர் கரண்ட்லி இன் டிக்ளைன் அப்படிங்காங்க. ஓகே, அதாவது மக்கள் தொகையில் வந்து 80% இருந்தது, இப்போ தற்போது எண்ணிக்கையில் வந்து குறைந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் கேட்டில் கன்சர்வேஷனில், கால்நடை பாதுகாப்பில். %80 ஆஃப் பாப்புலேஷன் இஸ் டிக்ளைன்டு. ஓகே, டிக்ளைன் அழியக்கூடிய நிலையில் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் வந்து ராஷ்ட்ரியா கோகுல் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்காக ராஷ்ட்ரியா கோகுல் மிஷன். அப்புறம் வந்து நேஷ்னல் காமதேனு ப்ரீடிங் சென்டர், அப்புறம் ராஷ்ட்ரியா கோகுல் மிஷன் 2014 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நேஷ்னல் காமதேனு ப்ரீடிங் சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் இன்டர்வென்ஷன், அப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ரெகக்னைசிங் அண்ட் அவார்ட்ஸு, ஓகே, ரெகக்னிஷன் அவார்ட்ஸ் மேலே கோபால் ரத்னா அவார்டு, காமதேனு அவார்டு 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால்டரி செக்டார் இன் இந்தியாவில் பால்டரியில் வந்து மேசிவ் டிரைவராக வந்து சிக்கன் தான் இருக்குது, சிக்கன் மீட்டு தான் இருக்குது. எம்ப்ளாயிங் ஓவர் 3 மில்லியன் பீப்புளுக்கு இது எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குது. மேஜர் பால்டரி ஹப்ஸாக வந்து நமக்கு நார்த்தில் வந்து டெல்லி, சண்டிகர், சிம்லா, அஜ்மீர், வெஸ்ட்டில் வந்து மும்பை, சவுத்தில் சென்னை தான் இருக்குது, ஈஸ்டில் கொல்கத்தா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீட்ஸில் வந்து தேசி, எக்ஸாட்டிக், அதாவது தேசினா உள்நாட்டில் உள்ளது, தேசி, எக்ஸாட்டிக்ங்கிறது வெளிநாட்டில் உள்ளது. ஓகே, இதில் வந்து கிளாசிஃபிகேஷனில் வந்து சிட்டகோங்கு, பஞ்சாபி ப்ரௌனு, நேக்கடு நெக்கு, புர்சா, டெலிச்செரி இதெல்லாம் வந்து உள்நாட்டில் உள்ளது. ஒயிட் லேக்கானு, ரோட் ஐலாண்டு, ரெட் பிளாக் மினார், ஓகே, மினார்கா, ஆஸ்திரேலிரோப்பு இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் உள்ளது. இதெல்லாம் வந்து மேஜர் ப்ரீட்ஸாக வந்து நம்ம வளர்த்து பால்டரி இது மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பால்டரி ஃபார்ம்ஸ் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது, அப்புறம் பெங்களூரில் இருக்குது, எஸ்ஆர் கத்தால, சத்தீஸ்கர் அண்ட் புவனேஸ்வரில் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா எக்ஸ்போர்ட்டில் வந்து எக் அண்ட் எக் பவுடர் வந்து டூ கண்ட்ரிஸ் லைக் ஜப்பான், யூஎஸ்ஏ, டென்மார்க்லாம் வந்து அதிகப்படியாக பண்ணுறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, பிளாட் ஃப்ளூ வந்து வரும். இதுதான் ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். பறவை காய்ச்சல் வரும், இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதனால் நிறைய வந்து அந்த பிஸ்னஸே வந்து ரொம்ப அடியாகிடும். ஒரு உயிரினத்துக்கு வந்து அதை கவனிக்காமல் விட்டால் கூட அதில் இருக்க எல்லா சிக்கனு இல்லைனா வேறு என்ன வளர்த்தாலும் அதுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது வந்து இந்த அவுட் பிரேக் எப்போ வந்ததுன்னா 2006 மகாராஷ்டிராவில் வந்து காணப்பட்டுச்சு. அதுலேருந்து இது இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு இதை கவர்மெண்ட் வந்து ஆக்டிவாக சர்வைலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதை மெயின்டைன் பண்ணுறது, இதை டிடெக்ஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதுக்கு வேக்சினும் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். இன்றைக்கான டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.